பொங்கல் திருநாளிலே, மகிழ்ச்சி தரும் இந்நாளிலே, தமிழ் மக்களாம் நாம் கொண்டாடும் சிறந்த நாளிலே, உன்னத தமிழுக்கு உயிரூட்டும் இந்நாளிலே உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா வளங்களும் சொந்தம் கொண்டாடும் நம் தாய் மண்ணிலே, தமிழ் மண்ணிலே இயற்கை வளம் எனப்படும் விவசாயம் இல்லாவிட்டால் எப்படி முன்னேற்றம் காணப்படும்? விவசாயம் என்பது நாட்டின் முதுகெலும்பு. இயற்கை அன்னை நமக்கு தந்த மிகப்பெரிய மண் வளத்தால் இன்று விவசாயம் மேலோங்கி நிற்கிறது. வெள்ளை நிற ஆடையுடன் கச்சிதமாக பல கனவுகளுடன் சுற்றி திரியும் ஒரு மனிதனுக்கு பின்னால் முதுகெலும்பாய் ஒரு விவசாயி ஒட்டி கொண்டிருக்கிறான். குளிர் சாதன அறையிலே ரம்மியமாக அரட்டை அடித்துக் கொண்டிருக்கும் ஒரு அதிகாரிக்கு பின்னால் மூளைக்கு ரத்தமாய் ஒரு விவசாயி ஓடிக்கொண்டிருக்கிறான். விவசாயி இவன் யார்? அழுக்கு நிறைந்த ஆடையால் சூழப்பட்டு எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு காலம் நேரம் பார்க்காமல் மண் வளத்தை சுரண்டி பொன் வளத்தை மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜீவ பிராணிகளுக்கும் அருள்பவன். அவன் கடைக்கண் பார்வையோ நன்றியுடன் பார்க்கிறது அவனுக்கு உழவு செய்த அந்த காளைகளை. இனி ஒரு யுகம் பிறக்கப் போகிறது. வேளாண்மை படிப்பை விரும்பாத எம் இளம் தலைமுறையினர் வேளாண்மை படித்தாலே வேலை என்ற நிலைக்கு வரப்போகிறது. உழவர்கள் மகிழும் இந்நாளே உலகம் மகிழும் நன்னாள். சோறு போடும் விவசாயி இல்லாவிட்டால் வீடு இல்லை, நாடு இல்லை. உழவர்களுக்கும் கால்நடைகளுக்கும் மதிப்பளித்து உழவர்களை வணங்கி உயர்ந்து நிற்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.